சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி. மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 1 கப், பெரிய வெங்காயம் நறுக்கியது 2, தக்காளி நறுக்கியது 2, சின்ன வெங்காயம் எண்ணெயில் வதக்கியது 1 கப், மல்லி இலை தேவைக்கு, மல்லித்தூள் 4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவைக்கு, உப்பு தேவைக்கு, மஞ்சத்தூள் தேவைக்கு, கரம் மசாலா தேவைக்கு, பட்டை கிராம்பு தாளிக்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், ஆயில் தாளிக்க தேவையான அளவு. இப்போ இந்த வெங்காயத்தை நான் நல்லா வதக்கி 1 கப் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிடணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிறோம். மஷ்ரூம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கிறோம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இப்போ இது நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்தது தாளிக்க பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு அது வதங்கினோடனே பெரிய வெங்காயம் கட் பண்ணதை அதில் சேர்த்துறோம். அது பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக தக்காளி சேர்த்துறோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துறேன். இது எல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே இனி 1 பை 1 போட்டுடலாம். நம்ம இப்போ மல்லித்தூள் தேவையான அளவு இதுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள் தேவை. மிளகாய்த்தூள் தேவைக்கு, மல்லி இலை, மஞ்சத்தூள் சிறிதளவு, அடுத்ததாக கரம் மசாலா போட்டுக்கிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். அடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம் வதக்கிய பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துறோம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நறுக்கி தண்ணியில் அலசி வச்சுருக்க மஷ்ரூமை இதோடு சேர்த்துறோம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் அது மறுபடியும் சுண்டி வேகும்போது கிரேவி சரியாக வரும். இப்போ அதுக்கு தேவையான எல்லாமே போட்டாச்சு. ஒரு சவுண்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 2 சவுண்டு வந்தாலும் வரலாம். இப்போ சவுண்டு வந்துருச்சு. வெயிட் ஆறிடுச்சு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். இது நம்ம குக்கர்லேயே தாளித்து விடுறதுனால டைமும் சேவ் ஆகும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மேலால் மல்லித்தலை தூவிட்டா மஷ்ரூம் கிரேவி ரெடி. மஷ்ரூம் கிரேவி ரெடி.